வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லூர் கார சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக புளி, ஒரு 3 தக்காளி, வரமிளகா, வெள்ளைப்பூண்டு அவ்வளோதான் எடுத்திருக்கேன். மிளகா காரம் இல்லாதனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். உங்கள் மிளகா எந்த அளவுக்கு காரமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கலர் கொஞ்சம் வர்றதுக்காக நான் காஷ்மீரி பவுடர், சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். கடாயில் நான் கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே இந்த சட்னியை நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த சட்னியை எடுத்து அப்படியே அதில் நல்லா ஊற்றிக்கோங்க. இது நல்லா சிம்மிலே இருந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சுண்ட வைக்கணும். நம்ம நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மூடி வச்சு நல்லா இதை கொதிக்க வைங்க. சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் நான் ஒரு 5 நிமிஷம் நான் வைக்கிறேன். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து வற்றி வந்துருச்சு. திரும்ப நான் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ இருந்துச்சு சட்னி. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நல்லா வற்றி எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட நெல்லூர் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, அப்புறம் இந்த கல் தோசை, இது எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நல்லா சுட சுட இட்லி வச்சு அப்படியே இந்த நல்லெண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் இந்த சட்னியில் ஊற்றி அப்படியே தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.